பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இடுப்பு பட்டியை வந்து இதோ பாருங்கள், இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க் பண்ணதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடித்து நாடா கோக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதியில் இந்த பக்கம் ஸ்டிச்சை நிறுத்திட்டு இந்த பக்கம் இது வரைக்கும் ஷேப்பில் கொண்டு வந்து நான் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் வந்துருச்சு. நான் இது வந்து வீடியோ வந்து பாதியிலே நின்றுருக்கு. இதை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியல. பாருங்கள், இப்போ வந்து இந்த ஓப்பன் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளோட மார்க்கிங் எதோடு இருக்கோ அது வரைக்குமே ஸ்டிச் போட்டுடலாம். நான் மடிக்கிறதுக்காக இந்த இடத்துல விட்டுருந்தேன். அந்த அளவுக்கு தான் மடிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து மேல் பட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ளாடா போட்டு கட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கீழே இருக்கிற இந்த பேண்ட் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணது. நான் அதுக்காக பேண்ட் ரோல் எடுத்திருக்கேன். இந்த ரோல் எதுக்குனாக்கா கேன்வஸ்க்கு பதிலாக இது வந்து நம்ம எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கத்துக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுனாக்கா வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இதை வந்து ஒரு மடிப்பு வச்சு இப்போ மடிச்சுக்கலாம். இதையும் ரெண்டாவது கால்லையும் இதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மடிங்க. இப்போ அதையே தேய்ச்சி விட்டுட்டு இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அப்புறம் இன்னும் ஒரு மடிப்பு, 2 மடிப்பாக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங்கு, அப்புறம் ஒரு ஃபோல்டிங்கு, அப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் மடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு கால்லையும் அதே மாதிரி ஒரு மடிப்பு, அப்புறம் ஒரு மடிப்பு, 2 மடிப்பு மடித்து எடுத்துக்கோங்க. அதையே இப்போ திருப்பி இந்த எட்ஜில், பேண்ட்டோட எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், கொஞ்சம் ஒரு 3-4 இந்த மாதிரி பெரிய தையலாக வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கிடையாது. ஆனால் ஸ்டிஃப்னஸ்க்காக போடுவோம். பெரிய ஸ்டிச்சாக போட்டால் ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு அளவில் 2 பக்கத்துக்குமே ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டத்தில் இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து இன்னொரு பீஸ் வச்சு 2 பீஸையும்
இங்கே வந்து இந்த ஸ்டிச்சும் இதில் இருக்கிற ஸ்டிச்சும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி 2 கிளாத்தையும் ஒன்றா போடுங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு போட்டிருக்கேன், உள் பக்கம் வெளி பக்கம் அது பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஓவர்லாக் போட முடியாது. அதனால் இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதையே இப்படி பிரிச்சுட்டு பேண்ட்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். பேண்ட்டில் லுங்கியில் இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே சமயம் பிரியாமையும் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க ஓடுவாங்க ஓடிடுவாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல அதிகமாகவே பேண்ட்டு கிழியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும்போது அதிகம் வந்து கிழியறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங்கு, அப்படியே மடித்து இன்னொரு ஸ்டிச் போட்டலாம். இப்போ 2 பக்கமும் பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சும் 2 ஸ்டிச்சும் ஒன்றா வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம் சென்டரில். இப்போ பாட்டத்தில் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு தான் ரெடி அளவு. நம்ம அதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கத்தையும் இந்த பாட்டத்தையும் இப்போ இதில் வச்சு அப்படியே தட்டி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ அளவு வந்து ஒரே மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாமல். தட்டி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், அளவு அப்படியே 2 அளவும் ஒரே அளவு. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது, இதில் மார்க் பண்ணுறது ஒரே அளவாக விழுந்துருச்சு. அப்படியே நம்ம வந்து இப்போ கோடு போட்டு இதில் இப்போ அடித்து எடுத்துக்கலாம். ஸ்டிச் போடும்போதே போடுங்க. இப்போ அதுலேயே அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். டபுள் ஸ்டிச் போடும்போது தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க விளையாட்டில் விளையாடுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க. ஆனால் அப்போது விட்டுடும், ஸ்டிச்சும் விட்டுடும். அதனால் டபுள் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும். நூலும் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டி பீஸு, அந்த பீஸ்க்கு வந்து பீஸ் கூட இந்த இது வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஈவனாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. பாருங்க, நான் செக் பண்ணிட்டேன். பீஸு இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே நான் அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இப்படி வந்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம் அந்த சென்டர் பாயிண்ட்டும் இப்போ சென்டராக வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஸ்ட்ராங்கான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளீட்ஸு, அப்புறம் எவ்வளோ உங்களுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம 4 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம சென்டர் பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சென்டரும் கரெக்டாக ஈவன் ஆகணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாச் கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்தா தான் நம்ம நிறுத்தி அடிக்கும்போது அடையாளம் தெரியும். இப்போ நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இந்த பக்கமும் ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். பேக் சைடு ஒரு ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம். ஏன்னா உட்காரும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தாராளமாக இருக்கும். நான் அது மாதிரி தான் முன்னாடி வந்து 4 கொடுத்துருக்கேன், பின்னாடி 5 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இந்த பக்கமும் வச்சு எடுத்துக்கலாம். தெரியாது உங்களுக்கு, இது கொஞ்சம் பிளாக்காக இருக்குங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜூம் பண்ணியே காட்டிட்டு அடிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. பேண்ட்டு வந்து ரொம்பவுமே ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட இது தெரிஞ்சுட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலேயே ஆகாது தைக்கிறதுக்கு. ரஃபாக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இல்லை ஓவர்லாக் போட்டு எடுத்து வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு, இப்போ பாருங்கள், அதை அப்படியே நம்ம திருப்பிட்டு அப்படியே மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வேலையும் சூப்பராக முடியும். அவ்வளோதாங்க, பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு அந்த பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது. அவ்வளோதாங்க, பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் வந்திருக்கு பாருங்கள். இந்த பேண்ட் தைக்கிறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.